வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம டிசீஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். டிசீஸ் அப்படிங்கிறது தமிழில் நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா, ஒரு நார்மலான ஹெல்த்தி பர்சன் நார்மலான ஸ்டேட்டில் இருக்காங்க. பட் ஆனால் இந்த ஹெல்த்தி பர்சனுக்கு எப்போ டிசீஸ் வருதோ அப்போது அவங்கள ஃபங்க்ஷனல் சேஞ்ச் இல்லைனா ஃபிசிக்கல் சேஞ்சை பார்க்க முடியும். ஸோ இந்த டிசீஸ்னால we can able to see a disability or a discomfort in that person. இப்போது ஒரு பர்சனுக்கு கோல்டு இல்லைனா ஃபீவர் வருது. நார்மலாக அந்த பர்சன் ஹெல்த்தியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக எல்லா வேலையும் செய்வாங்க, ரொம்ப பிரிஸ்காக இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோல்டு ஒரு ஃபீவர் வரும்போது அப்படியே ஆப்போசிட்டாக ஆயிடுவாங்க. ஆக்டிவாக இருந்தது ரொம்ப டல்லாக டயர்டாக ஆயிடுவாங்க. ரெகுலராக செஞ்சக்கூடிய வேலையை அவங்களால செய்ய முடியாது. அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை அவங்க பாடியில் ஃபீல் பண்ண முடியும். அவங்களுடைய டெம்பரேச்சர் ஹையாக இருக்கலாம், இல்லை ரன்னிங் நோஸாக இருக்கலாம், இல்லை ஹெட்டேக்காக இருக்கலாம். அந்த மாதிரியான டிஸ்கம்ஃபர்ட் பார்க்க முடியும். ஸோ அதை தான் நம்ம டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்தெந்த கண்டிஷன்லலாம் ஒரு இண்டிவிஜுவலில் டிசீஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆகுது அப்படின்னா, here are the following conditions. The first condition is infection caused by disease causing microbes. அதாவது ஒரு மைக்ரோப்ஸ் அது பெனிஃபிஷியலாகவும் இருக்கலாம், ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஆனால் இங்கே டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸ் அப்படிங்கிறது which is a harmful one. அது மூலயமா நமக்கு இன்ஃபெக்ஷனால் டிசீஸ் ஏற்படலாம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்த செகண்ட் கண்டிஷன் லேக் ஆஃப் பேலன்ஸ்டு டயட். நம்மளோட சாப்பாட்டுக்கூடிய சாப்பாட்டில் சரியான சத்துக்கள் இல்லாமல் இருக்கும்போது, போதுமான சத்துக்கள் இல்லாமல் இருக்கும்போது நம்மளுடைய இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் அப்படிங்கிறது வீக்காக இருக்கும்போது நமக்கு டிசீஸ் அப்படிங்கிறது ஏற்படும். நெக்ஸ்ட்டு தேர்ட் கண்டிஷன் புவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ். நம்ம டீ, காஃபி ஆர் சம்திங், ஆல்கஹால், ஸ்மோக் இதெல்லாம் நம்ம கன்சியூம் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப சில அன்ஹெல்தி ஹேபிட்ஸ்லாம் இருக்கும்போது, பூரான லைஃப் ஸ்டைலில் இருக்கிறோம், அதிகமான ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம் அப்படிங்கிற போதெல்லாம் நமக்கு டிசீஸ் அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கண்டிஷன் மேல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஒன் ஆர் மோர் பாடி பார்ட்ஸ் ஆர் ஆர்கன்ஸ். அதாவது நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாடி பார்ட்டோ இல்லைன்னா ஒரு ஆர்கன் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கலாம். அப்போ அதனாலையுமே டிசீஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ தீஸ் ஆர் த 4 condition ஃபார் த அக்கரன்ஸ் ஆஃப் அ டிசீஸ். நெக்ஸ்ட்டு இந்த டிசீஸ்னால் என்ன, இந்த டிசீஸை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா அந்த டிசீஸை பற்றி நமக்கு முழுசாக தெரிஞ்சாகணும். இந்த டிசீஸ் அப்படிங்கிறது 2 குரூப்ஸாக இருக்குது. ஒன் இஸ் அ கம்யூனிகபிள் டிசீஸ், த அதர் ஒன் இஸ் அ நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு 2 குரூப்பாக இந்த டிசீஸ் குரூப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கம்யூனிகபிள் டிசீஸ் பற்றி பார்க்கலாம். கம்யூனிகபிள் டிசீஸ் நம்ம கம்யூனிகேஷன்னு சொல்லுவோம் இல்லையா. கம்யூனிகேஷன்னா என்ன, நம்ம ஒரு பர்சன் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஸ்பீக் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறோம். அப்போ அதே மாதிரி டிசீஸ் அப்படிங்கிறது கம்யூனிகேட் ஆகுது. தட் மீன்ஸ் ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு அந்த டிசீஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா தட் டிசீஸ் இஸ் அ கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிறது டிசீசஸ் தட் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். அதில் ஒரு பர்சன் இந்த டிசீஸ்னால அஃபெக்ட் ஆன பர்சனாக இருப்பாங்க அண்ட் இன்னொரு பர்சன் ஹெல்த்தியான பர்சனாக இருப்பாங்க. ஸோ அந்த ஹெல்த்தியான பர்சன் அஃபெக்ட் ஆன பர்சன் கிட்டேருந்து டிசீஸை கெட் பண்ணதுனால இதை நம்ம கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஹெல்த்தி பர்சன் அப்படிங்கிறவங்க த பீப்புள் ஹூ இஸ் ஹேவிங் டிசீசஸ் அவங்ககிட்டேருந்து ப்ரொடெக்டடாக இருக்கணும். ஏன்னா அந்த அஃபெக்ட் ஆன பீப்புளுக்கு கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கிறதுனால. இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ எது மூலியமானாலும் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா த்ரூ த கண்டாமினேட்டட் ஏர். இப்போ ஒருத்தவங்க ஸ்னீஸ் பண்ணுறாங்க, அப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஸ்னீஸ் பண்ணும்போது அந்த ஏரில் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது பரவி இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் ஒரு ஹெல்த்தியான பர்சன் அந்த சரௌண்டிங்க்கு வராங்க அப்படின்னா ஸ்னீஸ் பண்ணாங்க இல்லையா இந்த அஃபெக்ட் ஆன பர்சன், அப்போது அந்த சரௌண்டிங் ஏரில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது அந்த ஹெல்த்தியான பர்சனுக்கு போயிடும். அண்ட் த்ரூ த கண்டாமினேட்டட் வாட்டர் கண்டாமினேட்டடாக இருக்குது, நம்ம பாயில் பண்ணாமல் நம்ம டர்ட்டி அழுக்கான வாட்டரை குடிக்கும் போது நமக்கு இந்த டிசீஸ் அப்படிங்கிறது ஏற்படும். இல்லைனா கண்டாமினேட்டட் ஃபுட்டு ஒழுங்காக க்ளீனாக வாஷ் பண்ணி குக் பண்ணலை, இல்லை கவர் பண்ணாமல் இருக்குது குக் பண்ணதுக்கப்புறமா, இந்த மாதிரியான கண்டாமினேட்டட் ஃபுட்டை எடுத்துக்கும் போதும் டிசீஸ் ஏற்படும். ஆர் த்ரூ த வெக்டாஸ் அப்படின்னா த்ரூ த இன்செக்ட் ஆர் அதர் அனிமல்ஸ். இப்போ ஒரு சாப்பாடை நம்ம கவர் பண்ணாமல் ஓப்பனில் வச்சுருக்கோம், அப்போ அதில் ஃப்ளைஸ் உட்காருது. ஏற்கனவே அந்த ஃப்ளைஸ் வேறு ஏதாச்சும் ஒரு டர்ட்டியான ஆப்ஜெக்டில் உட்காந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற அந்த குக்குடு ஃபுட் மேலே உட்காரும் போது என்ன ஆகும், அந்த டர்ட்டி
ஆப்ஜெக்ட் மேலே உட்காந்து அந்த இது சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த ஃப்ளைஸில் ஒட்டி இருக்கும் எப்படியும். இப்போ அந்த ஃபுட்டில் உட்காரும் போது ஃபுட்டில் வந்து நெக்ஸ்ட் அது ஒட்டும். அந்த ஃபுட்டை நம்ம தெரியாதனமாக சாப்பிடும் போது அப்படியுமே நமக்கு வந்து டிசீஸ் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ தீஸ் ஆர் த வேஸ் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகுறது. நெக்ஸ்ட்டு இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிறது பாக்டீரியா மூலயமாவும் காஸ் ஆகலாம், ஆர் அதர்வைஸ் வைரஸ் மூலயமாவும் காஸ் ஆகலாம். இப்போ நம்ம எப்படி பாக்டீரியா மூலமாக என்னென்ன டிசீஸ்லாம் காஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டிசீசஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. ஸோ என்னென்ன கம்யூனிகபிள் டிசீஸ்லாம் பாக்டீரியா மூலமாக காஸ் ஆகுது அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டியூபர்குலோசிஸ், த செகண்ட் காலரா, அந்த தேர்ட் ஒன் டைஃபாய்டு. ஸோ இதெல்லாமே பாக்டீரியா மூலமாக காஸ் ஆகக்கூடிய கம்யூனிகபிள் டிசீஸ். அப்போ இந்த டிசீஸ்லாம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, த்ரூ த ஏர், வாட்டர் ஆர் சம் அதர் மைக்ரோ ஆர்கானிசம், இது மூலமாக வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம டியூபர்குலோசிஸ் பற்றி பார்க்கலாம். டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறத ஷார்ட்டாக வி சே இட் அஸ் டிபி, அதனால டியூபர்குலோசிஸ். ஸோ இது வந்து ஒரு பாக்டீரியா மூலமாக காஸ் ஆகுது. அந்த பாக்டீரியாவோட நேம் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. இந்த பாக்டீரியானால தான் இந்த டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது காஸ் ஆகுது. அண்ட் இது வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு, அதாவது ஒரு அஃபெக்டான பர்சன்லேருந்து ஒரு ஹெல்த்தியான பர்சனுக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, த்ரூ த ஏர். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அந்த பர்சன் வந்து தும்மும் போதோ இல்லை வந்து அந்த பர்சனோட நோஸ் ஆர் மவுத்லேருந்து ஏதாச்சும் ஒரு ட்ராப்லெட்ஸ் வந்து ஏரில் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ அந்த சரௌண்டிங் ஏரில் வந்து அந்த ஹெல்த்தியான பர்சன் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே ஸ்ப்ரெட் ஆகிரும். அண்ட் ஆல்சோ ஸ்பிட்டிங், எச்சு துப்பும் போது ப்ரொலாங்டு கான்டாக்ட், அதாவது ஒரு அஃபெக்டான பர்சன் கிட்ட ஒரு ஹெல்த்தியான பர்சன் வந்து ரொம்ப நாளைக்கு கான்டாக்டில் வந்து இருக்காங்க. அண்ட் ஷேரிங் மெட்டீரியல் ஆஃப் த பேஷண்ட், ஒரு அஃபெக்டான பேஷண்ட் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து ஹெல்த்தியான பர்சன் வந்து எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா அப்படியுமே வந்து ஈஸியாக வந்து டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிரும். ஸோ தீஸ் ஆல் த வேஸ் த டியூபர்குலோசிஸ் இஸ் கெட்டிங் ஸ்ப்ரெட். அண்ட் வந்துருச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி ஒரு அஃபெக்டான பர்சன்லேருந்து ஹெல்த்தியான பர்சனுக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இந்த டியூபர்குலோசிஸ்க்கு காட்டும்னா, ஃபர்ஸ்ட் திங் ஃபீவர், செகண்ட் திங் வெயிட் லாஸ், தேர்ட் திங் க்ரோனிக் காஃப், அதாவது ரொம்ப நாள்பட்டு இருமலாக வந்து இருக்கும். த ஃபோர்த் ஒன் இஸ் பிளடி ஸ்பிட்டிங், அவங்க துப்பும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாயிலேருந்து வரக்கூடிய அந்த செக்ரிஷனில் பிளட்டியாக வந்து இருக்கும். அண்ட் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங், மூச்சு விடுறதுல சிரமப்படுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த சிம்டம்ஸ் ஃபார் த டியூபர்குலோசிஸ். இப்போது இந்த டியூபர்குலோசிஸ் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது அண்ட் அதுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிசிஜி வேக்சின். ஸோ இந்த வேக்சினை வந்து சில்ட்ரனுக்கும் அண்ட் யங் ஒன்ஸ்க்கும், பேபிஸ்க்கு எல்லாமே வந்து போட்டுருவாங்க சின்ன வயசுலேயே. ஏன்னா அப்போ வந்து அவங்க வந்து நோய் எதிர்ப்பு சக்தியில் அவங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. அப்போ அந்த டைமில் இந்த பிசிஜி வேக்சின் போடும்போது ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தட் ஏஜ் இந்த டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது வராமல் பார்த்துக்கிறாங்க. த செகண்ட் ஒன் இஸ் கிவிங் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு த பேஷண்ட். ஸோ அந்த பேஷண்ட் வித் டியூபர்குலோசிஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷனை கொடுத்து கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் த தேர்ட் திங் இஸ் ரெகுலர் மெடிகேஷன் லைக் டிஓடி. பாக்டீரியா மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுறதுல நம்ம டியூபர்குலோசிஸை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு காலரா. இந்த காலரா அப்படிங்கிறது விப்ரியோ காலரே மூலமாக வந்து காஸ் ஆகுது. ஸோ இந்த பாக்டீரியா பேர் வந்து விப்ரியோ காலரே. அண்ட் இது வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, த்ரூ த கன்சம்ஷன் ஆஃப் த கண்டாமினேட்டட் ஃபுட் ஆர் வாட்டர். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் வந்து கண்டாமினேட்டடாக இருக்குது, ஒரு குளம் வந்து கண்டாமினேட்டடாக இருக்குது. அப்போ அந்த பாண்டில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து இந்த பர்சன் வந்து டைரெக்டாக எடுத்து ட்ரிங்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த விப்ரியோ காலரே அப்படிங்கிற அந்த பாக்டீரியா த்ரூ த வாட்டர் அந்த பர்சனுக்குள்ளே என்டர் ஆகிடுது. ஸோ எப்படியுமே வந்து அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் த்ரூ த ஃபுட், எப்படி கண்டாமினேட்டட் ஃபுட் மூலமாக வருது அப்படின்னா, இப்போ இந்த பிக்சரை பாருங்களேன், ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு பர்சன் வந்து டாய்லெட் போகும்போது ஸோ ஆஃப்டர் தட் அவங்க வந்து ஹேண்டை வாஷ் பண்ணலை, ஆஃப்டர் டச்சிங் த பீஸஸ், ஹியூமன் வேஸ்ட்டை டச் பண்ணதுக்கப்புறமா ஹேண்டை வாஷ் பண்ணாமல் அப்படியே அதே ஹேண்டோட டைரெக்டாக வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான டிசீஸ் வந்து ஏற்படும். ஆர் அதர்வைஸ் ஒரு சாப்பாடை வந்து க்ளீன் பண்ணாமல் நல்லா வாஷ் பண்ணாமல் சமைக்கிறாங்க அப்படின்னாலும் ஏற்படும். ஆர் அதர்வைஸ் சமைச்சு வச்சுட்டு கவர் போட்டு வைக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறப்போ இந்த ஃப்ளைஸ் இருக்கு இல்லையா, ஈக்கள், அது வந்து இந்த ஃபீஸஸில் உட்காந்துட்டு அப்படியே வந்து இந்த சாப்பாட்டில் உட்காரும் போதும் டிசீஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ அந்த சாப்பாட்டில் உட்காந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது, நம்ம அந்த சாப்பாடை வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்ருவோம். ஸோ அது மூலியமாகவும் வந்து இந்த காலரா அப்படிங்கிற டிசீஸ் அப்படிங்கிறது வருது.
ஸோ மெயினாக இந்த கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் கண்டாமினேட்டட் வாட்டர் மூலமாக தான் வந்து இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, இப்போ இது வந்துருச்சு அப்படின்னா இது என்னென்ன சிம்டம்ஸ்லாம் ஷோ பண்ணோன்னா, வாமிட்டிங் ஃபர்ஸ்ட்டு திங், சிவியர் டயரியா வந்து இருக்கும், அண்ட் கிராம்ப்ஸ் இன் லெக்ஸ், கால்களில் தசை பிடிப்புகள் மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸை வந்து காலரா டிசீஸ்க்கு வந்து ஷோ பண்ணும். அண்ட் இதை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா, we have to follow a good hygienic practices like washing hands before eating. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவிட்டு சாப்பிடணும். அண்ட் அவாய்ட் ஈட்டிங் uncovered food from street vendors. ஸோ தெருக்களெல்லாம் சாப்பாடு விற்கிறாங்க இல்லையா, அதை வந்து கவர் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த மாதிரியான சாப்பாடை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் வந்து என்ன உட்காருது நமக்கு தெரியாது, இன்செக்ட் உட்காரலாம், தூசியே கூட படலாம் சில நேரங்களில். அதனால அந்த மாதிரி கவர் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் தேர்ட் திங், we have to drink a boiled water. வாட்டர் எப்பவுமே பாயில் பண்ணி தான் நம்ம வந்து சேஃபாக ட்ரிங்க் பண்ணணும். அண்ட் ஃபோர்த்து திங் இஸ் கெட்டிங் வேக்சினேஷன் அகேன்ஸ்ட் த காலரா. இப்போ டியூபர்குலோசிஸ், காலரா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டைஃபாய்டு பற்றி பார்க்கலாம். டைஃபாய்டு அப்படிங்கிறது சால்மோனெல்லா டைஃபை அப்படிங்கிற இந்த பாக்டீரியா மூலமாக ஏற்படுது. அண்ட் இது வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, த்ரூ த கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலயமா ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த சால்மோனெல்லா டைஃபை அப்படிங்கிற இந்த பாக்டீரியாவை நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து டைஃபாய்டு ஒரு பர்சனுக்கு வந்துருச்சுன்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் காட்டும்னா, அனாரெக்சியா, தட் இஸ் பசிக்காமல் இருக்கும் அந்த பர்சனுக்கு, ஹெட்டேக், தலைவலியாக இருக்கும், ரேஷஸ் அந்த அப்டமன், ஸ்டொமக் ரீஜனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாடியில் வந்து ரேஷஸ் வந்து ஏற்படும் இந்த இடத்துல. அண்ட் டிசென்ட்ரி, வயிற்றுப்போக்கு இருக்கும். அண்ட் ஹை ஃபீவர் அப் டு 104 டிகிரி ஃபாரன்ஹீட், ஃபீவர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். டைஃபாய்டு வந்து உங்களுக்கு டைஃபாய்டு காய்ச்சல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இப்போ ஒரு பர்சனுக்கு டைஃபாய்டு ஃபீவர் வந்துருச்சுன்னா அவங்களுடைய டங்கில் ஒயிட் கோட்டிங் மாதிரி பார்க்க முடியும். நாக்கு வந்து வெள்ளையாக வந்து இருக்கும். அண்ட் அவங்களோட பாடியில் வந்து அப்டமன் ரீஜனில் ரேஷஸ் வந்து இருக்கும். அண்ட் இன்டெஸ்டைனில் வந்து அல்சர் வந்து ஏற்படும், ஸ்டொமக்கில் அல்சர் வரும். அண்ட் லிவர் எக்ஸ்பிளைனில் வந்து என்லார்ஜ்டாக இருக்கும், ஸ்ப்ரெட், அது வந்து பெருசாக இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் அந்த டைஃபாய்டு ஃபீவருக்கு பார்க்க முடியும். அண்ட் இந்த டைஃபாய்டு வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அண்ட் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வராமல் பாதுகாக்கிறதுக்கு we have to drink a boiled clean water. அண்ட் சீவேஜெலாம் கரெக்டாக ப்ராப்பராக டிஸ்போசல் பண்ணணும். தேர்ட் திங், அது வராமல் இருக்க வேக்சினேஷன் எடுத்துக்கிறது. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து லாங்காக போகிறதுனால ஐ ஸ்டாப் ஹியர். இப்போ எனக்கு இந்த வீடியோவில் டிசீஸ்னால் என்ன, டிசீசஸில் 2 குரூப்ஸான கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்குது, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். அதில் கம்யூனிகபிள் டிசீஸில் டிசீஸ் காஸ்டு பை பாக்டீரியாவில் டியூபர்குலோசிஸ், காலரா அண்ட் டைஃபாய்டு பற்றி பார்த்தாச்சு. ஐ ஹோப் இன்னைக்கு பார்த்து இந்த டாபிக் கிளியராக அண்டர்ஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஐ நீட் அவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டு கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தம்ஸ் அப், ஷேர் among your friend circle. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். See you soon again in next video. Thank you for watching.